சரி வச்சுட்டு போ. ஆனா அப்பால வந்து என் கையில என்னத்துக்கு சொல்ல அப்படின்னு வருத்தப்படக்கூடாதுப்பா. அவ்வளவுதான். என்னடா என்ன போட்டு பாக்குறியா? என்ன விஷயம் சொல்லு. சரி நீ என்ன முடிவு பண்ணிக்கிற? என்ன முடிவுனா? அத்தனை வருஷம் உன் கூட இருந்து பல பிரச்சனைக்கு அப்புறம் உன்னை கல்யாணம் பண்ணா அவ்வளோ அசால்ட்டா தாலியை கட்டி மூஞ்சில அடிச்சுட்டு போயிட்டா நீ உன் மனசுல என்ன நினைச்சுனுக்குற? ஏய் இப்ப எதுக்கு முடிஞ்சு போன கதையெல்லாம் பேசிட்டு இருக்க? ஓ முடிஞ்சிச்சா? ஆமா முடிஞ்சுதா போச்சு. இப்ப என்னங்கற? இந்த பரமலரே என் வீட்ல எனக்கு பொண்ணு பாத்துக்கிறாங்க. சீக்கிரம் கல்யாணம் கட்டிக்கோ கட்டிக்கோன்னு ஒரே கம்பல் பண்றாங்க. ஓ உனக்கு பொண்ணெல்லாம் கூட தராங்களா? இந்த பார் கட்சியா உன்னோட ஒண்ணு கேட்டுக்கிறேன். நான் சொல்றேன். நீ எது வேணும்னு சாய்ஸ் பாக்குறியா? நான் இல்லனா அவ இல்லனா நானு ஜாலியா இருக்கலாம்னு பாக்குறியா? ஏய் அதெல்லாம் நீ தெரியாது. நீ என்ன சொல்ற? கட்டிக்கிட்டு போ கட்டாம போ எனக்கு என்ன. இதெல்லாம் நீ வந்து என்கிட்ட எதுக்கு கேட்டுட்டு இருக்க? அப்போ எங்க வீட்ல பார்த்த பொண்ண நான் கட்டிக்கலான்ற அதானே? இந்த பாரு சும்மா இந்த சீன் போடுற வேலையெல்லாம் என்கிட்ட வேணாம். நான் தான் தாலிய கட்டி கொடுத்தாச்சுல்ல, அப்புறம் என்ன எக்கேடாச்சும் கெட்டு ஒழி. மலரே விஞ்சா எனக்கு கல்யாணம் மலரே. ஏய் என்ன மலரே சத்தத்தையே காணோம்? மலரே லோ சொல்லு. நான் ஃபீல் ஆயிட்டியா? கல்யாணம் நாளைக்கு காலையிலயா? ஆமா மலரே காலைல ஏதோ முதல் முகத்திலே கல்யாணமா. நம்ம இந்த பொன்னிமன் கோயில் இருக்குல்ல, நம்ம 2 பேரும் கல்யாணம் ஆயிடுச்சே அதே கோயில்ல 9 to 10 கல்யாணம். என் மாமா பொண்ணா நான் கல்யாணம் பண்ண போவேன். என் வீட்டுல ஐயோ என்ன கேட்காம கல்யாணம் எல்லாம் பயங்கரமா பண்ணுகிறாங்க மலரே. புடவை எடுக்குது, துணி எடுக்குது, சொந்தக்காரங்க வருது, பேண்டி செட்லாம் வச்சு பா. சரி அதெல்லாம் விடு. நான் இப்ப என்ன செய்யட்டும் சொல்லு. ஏய் போடா போய் எவ்வளவு வேணாலும் கல்யாணம் பண்ணிக்கோ. எனக்கு என்ன ஃபீல் ஆகணும்? நீ எப்படியோ போய் தொலை. ஏய் மனசுக்கு தான் மலரு உனக்கு நான் போன் வச்சேன். இதை செய்யி இதை செய்யாதன்னு சொன்னா நம்மளதான் பைத்தியக்காரங்கன்னு சொல்லுவாங்க. அதுக்காக இதையெல்லாம் பாத்துக்கிட்டு சும்மா இருக்க சொல்றீங்களா? வேற என்ன செய்யணும்னு எதிர்பார்க்கிற? நான் ஆரம்பத்திலேயே அவனை கல்யாணம் பண்ண வேண்டாம்னு சொன்னேன். ஆனா அவனை தான் பண்ணிப்பேன்னு சொன்னான். அப்புறம் நீ என்ன சொன்ன? சரி கட்டி தொலைச்சிட்டா, அவன் கூட ஒழுங்கா நல்லபடியா வாழ்ந்து காட்டுன்னு சொன்ன. அதையும் அவ செய்யல. நான் சொன்னதையும் கேட்கல, நீ சொன்னதையும் கேட்கல. நீ வேணும்னா அவ வேண்டான்னு சொல்லுவா, நீ வேண்டான்னா அவ வேணும்னு சொல்லுவா. இதுதான் அவளோட சுபாவம். இதெல்லாம் மாத்தவே முடியாது. சீதா, இதுல நாம செய்யறதுக்கு ஒண்ணுமே இல்ல. இங்க பாரு, இப்படி நான் சொல்றதுனால நீ என்ன கல் நெஞ்சக்காரன்னு கூட சொல்லலாம். ஆனா நம்ம வேற என்ன செய்ய முடியும்? இருந்தாலும் அப்பா அம்மாக்குன்னு கடமைன்னு ஒண்ணு இருக்குல்ல? இருக்கு, கடமை இருக்கு. அது எப்ப இருக்கும் தெரியுமா? இவங்கெல்லாம் நம்மள அப்பா அம்மாவா நினைக்கணும். அப்பதான் அந்த கடமையை செய்ய முடியும். அவங்க நம்மள தாய் தகப்பனா மதிக்காதப்ப நம்ம கடமையை மட்டும் செஞ்சு என்ன பிரயோஜனம் சொல்லு பார்க்கலாம்? இப்பவே போய் அவன் கல்யாணத்தை நிறுத்தி நான் கூட்டிட்டு வந்துட்டா அவன் கூட இவ வாழ்ந்துருவாளா? சீதா, இந்த பாரு, அவ வாழ்வான்னு உறுதியா சொல்லு, நான் போய் அவனை கூட்டிட்டு வந்துடுறேன். பாரு, இதுங்கெல்லாம் ஒண்ணும் பச்சை பிள்ளை இல்ல சீதா. அவங்க வாழ்க்கை அவங்க கையில தான் இருக்கு. இந்த பாரு, நீயோ நானோ குறுக்கிடுறது அவங்க விரும்பல. இந்த பாரு, அவங்க வாழ்க்கைய அவங்க வாழ்ந்துட்டு போட்டும்.
அவ்வளவுதான். லோகே, மலரோட அப்பா வந்திருக்காரு. நீங்க பதட்டப்படாம ஆக வேண்டியதை பாருங்க. நான் இங்கிருந்து இந்த கல்யாணத்தை பார்க்க வேண்டாம்னு நினைச்சா இப்பவே சொல்லுங்க, நான் போயிடுறேன். பொண்ணு பெத்த மனுஷனே எல்லாத்தையும் மறந்துட்டு பெருந்தன்மையா வந்திருக்காரு. அவரு இருக்கட்டும், நாளை பின்ன அந்த பொண்ணு வந்து நம்மளாண்ட ஏதாவது பிரச்சனை பண்ணா கூட, இந்த பாருமா, கல்யாணத்துக்கு உங்க அப்பாவே வந்து ஆசீர்வாதம் பண்ணிருக்காருன்னு சொல்லலாம்ல. அதனால இவர் இருக்கிறது நமக்கு தான் நல்லது. இருந்துட்டு போட்டோம். சங்கர் சொல்றதும் சரிதான். நான் சின்ன லோகே, நீங்க என்ன சொல்றீங்க? அவரு இருந்துட்டு போட்டோம். சர்தான் சர்தான். பாண்டே, நீ உட்காரு. அட உட்காரு. நீங்க ஆரம்பிங்க. வாங்கிக்கோங்க. ஓம் விநாயகாய நமஹ, ஓம் விக்னராஜாய நமஹ, ஓம் கௌரிபுத்திராய நமஹ, ஓம் கணேஸ்வராய நமஹ, ஓம் ஸ்கந்தாகிருஜாய நமஹ, ஓம் அவ்யயாய நமஹ, ஓம் பூதாய நமஹ. பொண்ணை அழைச்சிட்டு வாங்க. இந்திரா, போய் பொண்ணை கூட்டிட்டா. சரிங்க. தத்புருஷாய வித்மஹே மகாசேனாய தீமஹி தன்னோ ஷண்முக பிரச்சோதயாத் ஸ்வாஹா. ஓம் தத்புருஷாய வித்மஹே மகாதேவாய தீமஹி தன்னோ ருத்ர பிரச்சோதயாத் ஸ்வாஹா. ஓம் மகாலட்சுமி வித்மஹே. வாங்கிக்கோங்க. கொடுங்க. ஓம் கணானாம் த்வா கணபதிம் நமாமஹே கவிம் கவீனாமுபமஸ்ரவஸ்ரவம் ஜேஷ்டராஜம் பிரம்மணா பிரம்மணஸ்பதியாய சின்வன்னோதிபிக்ஷேத சாதனம். ஓம் பிரக்ருத்யே நமஹ, ஓம் விக்ருத்யே நமஹ, ஓம் வித்யாயே நமஹ, ஓம் சர்வபூதஹிதப்பிரதாயே நமஹ, ஓம் ஸ்ரத்தாயே நமஹ, ஓம் சுபுத்யே நமஹ. இந்தாங்கோ, வாங்கலத்தை எல்லாத்தையும் கொடுத்து ஆசீர்வாதம் பண்ணி வாங்கிட்டு வாங்கோ. சௌபாகியதாம் பாக்கியதாம் அஷ்டாபியாமவே பிரதானிகநேர் நானாவிதேர் பூஷிதாம். மேகலா, கொஞ்சம் வேர்க்கடல கூட. அட நீ வேற. நானே உன் மருமக கிட்ட காசுக்கு அப்ளிகேஷன் போட்டு எப்ப தருவார்னு பாத்துக்கிட்டு இருக்கேன். என்னன்னு தெரியல மேகலா, வெறும் காஃபிய குடிக்கவே முடியல. கூடவே காரமா மிக்சரு, முறுக்கு, பக்கோடா இந்த மாதிரி ஏதாச்சும் இருந்துச்சுன்னா நல்லா இருக்கும். ஏமா இப்படி பழகி வச்சிருக்க? உனக்கு ஆபரேஷன் பண்ணது ஞாபகம் இருக்கா இல்லையா?
இருக்கு இருக்கு. அங்க பாரு, கையில தீனியோட வந்துகிட்டு இருக்காரு. அவன் புள்ளதாச்சி பொண்ணுக்காக ஏதாவது ஆசையா வாங்கிட்டு வந்திருப்பான். அத நம்ம பங்கு கேட்டா நல்லாவா இருக்கும்? என்ன இது? இது என்னன்னு கேட்டேன். சவுகார்பேட்டை வரைக்கும் ஒரு வேலையா போயிருந்தேன். அங்க இந்த ஸ்வீட் கடை ரொம்ப ஃபேமஸ். சுட சுட ஜிலேபி போட்டிருந்தாங்க. பார்த்த உடனே வாங்கிட்டு வந்தேன். என்னது, ரோட்டு கடையா? நான் பிரெக்னெண்டா இருக்கேன்னு கொஞ்சமாவது ஞாபகம் இருக்கா இல்லையா? இந்த மாதிரி கண்டென்ட்ல வாங்கி சாப்பிட்டா உடம்புக்கு என்ன ஆகுறது? யாரோட உடம்பு? ஏன் உடம்புக்கு தான். பண்றதெல்லாம் பண்ணிட்டு ஜிலேபி வாங்கி கொடுத்தா நான் அப்படியே பல் இழைச்சிட்டு உன் பின்னாடி வருவேன்னு நினைச்சியா? இப்ப நான் என்ன சொல்லிட்டேன்னு இப்படி சிரிக்கிற? இன்னும் நீ என்ன பழைய மக்கு பையனாவே நினைச்சிட்டு இருக்கேல்ல? அத நினைச்சேன், சிரிச்சேன். ஆமா, இத உனக்காக நான் வாங்கிட்டு வந்தேன்னு யார் சொன்னா? இது எங்க அம்மாவுக்காக வாங்கிட்டு வந்தேன். டேய், என்னடா இன்னைக்கு ஆபீஸ் போலையா? அது உடம்பு சரியில்லாத மாதிரி இருக்கு, லீவ் போடலாம்னு பாக்குறேன். டேய், சும்மா நடிக்காத. இன்னைக்கு ரவி அவன் மாமனாருக்கு பணம் தர வேண்டிய நாள். பணம் தருவானா மாட்டானா? ஒருவேளை பணத்தை தரலனா அவன் மாமனார் என்ன பண்ணுவாரு? இதெல்லாம் லைவா பாக்கணும் தானே நீ போல? அட விடுடா, நானே இன்னைக்கு என் பிள்ளைங்களுக்கு ஸ்கூல்ல ஆனுவல் டே ஃபங்க்ஷன், அதுக்கே போகாம இருக்கேன். சும்மா ஒரு லைவ் ஆக்ஷன் பாப்போம். வா வா, உட்கார் உட்கார் உட்காரு, வா உட்கார். அது ஒவ்வொரு தரமும் நான் மாட்டான்னு பெட் கட்டி உங்ககிட்ட தோத்துக்கிட்டே இருக்கேன். ஐயோ, இன்னைக்கு ஒரு சேஞ்சுக்கு மாத்தி கட்டுறேன். இன்னைக்கு தனியா தோக்குறாரு, 500 ரூபாய் பெட்டு. நீ தோக்க போற, தனிகாத ஜெயிக்க போறாரு. என்ன பெட்டு பாத்தலாமா? பாத்துறேன். வந்துட்டாரு. என்ன உமா, எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். உட்காருமா. என்னையா, பணம் ரெடியா? வந்துட்டு இருக்கு. 15 லட்சம் ரூபாய் பணம். அதுவே ஆட்டோ பிடிச்சு வருங்கிற மாதிரி பேசிட்டு இருக்க. எப்ப வரும், எப்படி வரும்? கடைக்கு ஆள் பேசியாச்சு, பணத்தோட வரேன்னு சொல்லிருக்காங்க. அதுக்காக இன்னைக்கு நாள் முழுக்க உன் மூஞ்ச பாத்துக்கிட்டே உட்கார்ந்துட்டு இருக்க முடியுமா? எப்ப வரும்னு கேட்டு சொல்லியா? dialed is currently not reachable. Please try again later. அப்பா, இவன் சொல்றத பார்த்தா பணம் வந்துரும் போல இருக்கே. அதெல்லாம் 10 பைசா கூட வராதுமா. என்னப்பா சொல்றீங்க? மனோகரன் ஒருத்தன் 4-5 சூப்பர் மார்க்கெட் வச்சிருக்காம்மா. அவன் தான் இவனுக்கு பணம் தரேன்னு சொல்லியிருக்கான். நமக்கு வேண்டப்பட்டவன் தான்மா. காலையிலேயே கூப்பிட்டு பேசிட்டேன். இவனை நம்பி நீ பணம் போட்டினா இருக்கிற 4 கடையை சாத்திட்டு நீ நடுத்தருக்கு வரணும்னு சொல்லிட்டேன். அவன் கையெடுத்து கும்பிட்டு காணாம போயிட்டான். ஒத்த பைசா தராது. நீ ஒன்னும் கவலைப்படாத. இவன் என்னைக்குமே நமக்கு அடிமைதாம்மா. என்ன பண்ணலான்னு சொல்லு, செஞ்சிருவோம். உங்களை அத்தனை பேர் முன்னால கழுத்தை புடிச்சு போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போனாங்கல்ல, அதே மாதிரி இவனும் போகட்டும். போய் 4 நாள் உள்ள இருக்கட்டும். அப்பதான் நீங்க யாருன்னு அவனுக்கு தெரியும். ஏய், என்னடா இது? சின்ன குழந்தை மாதிரி அழுதுட்டு இருக்க. விடு,
அதான் எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருச்சுல்ல. நீ எவ்வளவு பெரிய உதவி பண்ணிருக்க தெரியுமா பிரியா? கமான் ரவி, நமக்குள்ள என்ன உதவி அது இதுன்னு பேசிட்டு இருக்க? மறந்தே போயிட்டேன். வா நீ வா வா வா. பிரியா, இவங்க தான் எங்க அம்மா அப்பா. தெரியும், உங்க அப்பா அம்மா. வணக்கம், என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இருமா. நல்லா இருமா. டேய், யார் அந்த புது கேரக்டர்? ஓப்பனிங்கே மாசா இருக்கு. ஏய், நானும் உன்ன மட்டும் தானே பாத்துக்கிட்டு இருக்கேன், பேசாம பாரு. அப்புறம் எப்படி இருக்கீங்க ஆண்டி? சீதா ஃபுட்ஸ் எப்படி போயிட்டு இருக்கு? பரவாயில்லம்மா, எல்லாம் நல்லா போய்கிட்டு இருக்கு. உன்னை பத்தி இவன் என்கிட்ட நிறைய சொல்லியிருக்கான். இப்பதான் உன்னை நேர்ல பாக்குறேன். ரொம்ப சந்தோஷம். ரொம்ப இக்கட்டான சமயத்துல சரியா வந்து அவனோட மான மரியாதைய நீ காப்பாத்திருக்கேம்மா. உனக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியல. ஐயோ அம்மா, நன்றி எல்லாம் சொல்லி என்ன வெளியால பாக்காதீங்க. ரவி என்னோட ஃப்ரெண்ட். அவனுக்கு இந்த மாதிரி சமயத்துல உதவுற நிலைமையில கடவுள் என்ன வச்சிருக்காரேன்னு கடவுளுக்கு தான் நான் நன்றி சொல்லணும். நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. ரவியை நான் எப்படி மாத்தி காட்டுறேன்னு மட்டும் பாருங்க. ரவிக்கு எப்பவுமே நோ சொல்ல தெரியாது. கூட படிச்சிட்டு இருக்கும் போதும் அப்படிதான், இப்பவும் அப்படிதான். ஒரே முறைதான் அவன் நோ சொல்லி நான் பார்த்திருக்கேன். காலேஜ்ல எப்பவுமே தனக்கு என்ன வேணுங்கிறத விட மத்தவங்களுக்கு என்ன வேணும்னு பார்த்து பார்த்து செய்வான். இப்ப அவனுக்கு நேரம் அமைஞ்சிருக்கு. அவன் கண்டிப்பா பெரிய ஆளா வருவான். நீங்க 2 பேரும் நம்ம ரவியா இதுன்னு அவனை பார்த்து சந்தோஷப்படுவீங்க. ரொம்ப நன்றிம்மா. ஆனா உன் வீட்டு கூட தான் டெய்லி 4 பேர் வந்துட்டு போயிட்டு இருக்காங்க. நான் அதெல்லாம் என்னைக்காவது யாரு என்னன்னு கேட்டிருக்கேனா? என் வீட்டுக்கு பால் போடுறவன், பேப்பர் போடுறவன், காய்கறி விற்கிறவன், சிலிண்டர் போடுறவன்னு எல்லாரும் வந்து போய் தான் இருப்பாங்க. அந்த டீட்டெயில்லாம் உங்ககிட்ட போய் சொல்லிட்டு இருப்பாங்களா? என்னய்யா, கொஞ்சம் கூட டீசென்சி தெரியாத ஆளா இருக்க. உங்க பையன் அவர் இஷ்டத்துக்கு அடிக்கிற கூத்துக்கெல்லாம் நீங்க தான் காரணம்னு இங்க யாருக்கும் தெரியாம இல்ல. ஒழுங்கா சொல்லிருங்க, யார் அது? அப்பனுக்கு தான் அறிவு இல்லைன்னு நினைச்சேன். பொண்ணும் அதே ரேஞ்சில தான் இருக்கு. யாரதுன்னு முட்டியா கேக்குறீங்களே ஒழிய யார பத்தி கேக்குறீங்கன்னே தெரியலையே. உமா, இவர்கிட்ட ரொம்ப ஜாக்கிரதையா இரு. நீ நினைக்கிற மாதிரி இவர் ஒண்ணும் தெரியாத சாதாரண ஆள்லாம் கிடையாது. இருந்தாப்புல இருந்து மொத்த ஆட்டத்தையும் களைச்சுட்டு போயிடுவாப்ல. யாரு? நானு நாட்டத்தை களைச்சு விடுறவனா? டே வட்டிக்காரா, தண்டல்காரா, கோட்டிக்காரா, முட்டா பயல, கிறுக்கு பயல. ஹலோ டேய் போடா, போய் திருந்திருக்கதா வெளியிருக்கான்னு பாடுறா, போடா. திடீர்னு ஒரு பொண்ணு அப்படியே மினிக்கிட்டு வருவா. அப்படியே 15 லட்சத்தை தூக்கி கொடுக்குறா. ஆளை பார்த்தா கடையில மட்டும் பார்ட்னரா வந்த மாதிரி தெரியலையே. அதான் கேக்குறாங்க. பெரியவங்க இதுக்கு பதில் சொல்லிதானே ஆகணும். எல்லாத்தையும் பெரியவங்க தான் கண்டிக்கணும். எங்க இப்படி பொறுப்பு இல்லாம இருந்தா எப்படி? யாரு பெரியவங்க எப்படி இருக்கணும்னு நீங்க எங்களுக்கு சொல்லி தர்றீங்களா? முதல்ல அது சொல்ற தகுதி உங்களுக்கு கொஞ்சமாவது இருக்கா? சோத்துல விஷத்தை வைக்கிறது, கூட்டத்துல நகையை திருடுறது, இதெல்லாம் பெரிய மனுஷங்க பண்ற வேலையா என்ன? அப்பா கொஞ்சம் நீங்க எமோஷனை குறைங்கப்பா. வர வர எது கேட்டாலும் பஞ்ச் டயலாகா பேசுறீங்க. யாரா இருந்தாலும் கையில கிடைக்கிறத எடுத்து அடிச்சிடுறீங்க. அன்னைக்கு மேடையில குத்து விளக்கு எடுத்து என் நாத்தனார குத்த போயிட்டீங்க. நீங்க ஒரு மாசான ரவுடியாவே ஃபார்ம் ஆயிட்டு இருக்கீங்களேப்பா. இருந்தாலும் இது நம்ம ரவியோட மேட்டர் இல்ல. அது யாரு என்னன்னு கொஞ்சம் சொல்லுங்கப்பா. அவங்க பாட்டுக்கு நிம்மதியா போயிடுவாங்க. எல்லாரும் கேக்குறதுனால நான் சொல்றேன். அந்த பொண்ணு யாருன்னா
எனக்கு தெரியாது. இத பாருங்க, வாயை திறந்தா பொய் பொய் பொய். இப்ப எனக்கு அந்த பொண்ணு யாருன்னு தெரிஞ்சாகணும். என்ன? அந்த பொண்ணு யாருங்கிற உண்மை எனக்கு தெரிஞ்சே ஆகணும். கொஞ்சம் விட்டா வாசல்லையே உடுக்கடிச்சு கேப்பீங்க போல. அவன் மானத்தை காப்பாத்தணும்னு நினைச்சிருக்கா. இத பாருங்க, நான் சொல்றத சொல்லிட்டேன். நம்புறதும் நம்பாததும் அவங்க உங்க இஷ்டம். இதுக்கு மேல உங்ககிட்ட பேசுறதுக்கு ஒண்ணுமே இல்ல. ஏன்னா தீந்து போச்சு. சீதா வா, நம்ம போவோம். வா. சோழவரத்தில் ஒரு எம்எல்ஏ. இந்த பாருங்க, அந்த ஆள் சும்மா கதை விடுறாரு. அப்படிலாம் எதுவும் இருக்க வாய்ப்பே இல்ல, சான்ஸே கிடையாது. ரவி மட்டும் அப்படி நினைச்சிராதரா. அன்னைக்கே சொன்னல உன்கிட்ட, பார்ப்பதற்கு அப்பாவி போல் இருக்கும் அவன் தான் ரவி. நான் சொன்னல, ஞாபகம் இருக்கா? அக்கா சும்மா இருக்க மாட்டியா? என்ன அண்ணி, இங்க பாருங்க, இவங்க சொல்ற மாதிரி எல்லாம் எதுவுமே இருக்காது. அண்ணனை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். காலேஜ்ல படிக்கும் போது அவருக்கு சில கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க. ஏன், நம்ம ஏரியாலே சில பொண்ணுங்க அண்ணன் பின்னாடி சுத்துனாங்க. ஆனா அண்ணன் ஒருத்தரையும் ஏறு எடுத்து கூட பாக்கல. இத போய் காரணமா வச்சு அடுத்த புது பிரச்சனையை ஆரம்பிக்காதீங்க ப்ளீஸ். ஏய், உன் பிரச்சனையே பெரும் பிரச்சனையா இருக்கு, நீ அடுத்தவங்க பிரச்சனையை பேச வேண்டியா? உமா, இதை இப்படியே சும்மா விடக்கூடாதுமா. ஏய் நில்லு நில்லு, நீ எதுக்கு இப்ப வீட்டுக்குள்ள வந்த? எந்த மூஞ்ச வச்சுட்டு நீங்க வர? டேய் ஏய் வெளிய போடா. டேய் போடா, போடா வெளிய. இந்த பாருங்க, நான் ஒன்னும் உங்களை பார்க்க வரல, இவளையும் பார்க்க வரல. நான் இவ்வளவுதான் பார்க்க வந்திருக்கேன்னு உங்களுக்கு யார் சொன்னது? ஏங்க, அவன் சொல்றத பார்த்தா உங்க அப்பா தான் வர சொல்லிருப்பாரோ என்னவோ. கரெக்டா சொன்னீங்க பெரியக்கா. வணக்கம் மாமா. ஏன்டா காலையிலேயே எதுக்குடா இந்த வெட்டி பசங்களோட சத்தம் போட்டுட்டு இருக்க? அது வந்து மாமா, நீங்க பாட்டு என்ன காலங்காத்துல ஊட்டாட வர சொல்லிட்டீங்க. வாசல்லே ஒரு சுனிய கழுவி உட்காந்து சாம விட்டுனுங்குது. உள்ள வந்து பார்த்தா இவங்களாம் என்ன வெளியே துரத்தி அடிக்க போகிறாங்க மாமா. அதான் கொஞ்சம் சவுண்ட் விட வேண்டியதா போச்சு. சாரி மாமா. என்னதான் பார்க்க வந்து முதல்ல சொல்லிருக்க வேண்டியதானே? அதுக்கப்புறம் ஒரு பையன் வாய திறந்திருக்க மாட்டானே. அப்பா, என்னப்பா இதெல்லாம்? இவன் எதுக்கு நம்ம வீட்டுக்கு வர சொல்லிருக்கீங்க? சீதா, யாரையும் என்கிட்ட தேவையில்லாம எதுவும் பேச வேண்டாம்னு சொல்லு. நம்மள பார்த்து நீங்க யாரும் இத பத்தி பேசுறதுக்குன்னு சொல்லிட்டு போக தெரிஞ்சது இல்ல. இப்ப மட்டும் என்னமா? அம்மா, என்ன கூத்துமா இதெல்லாம்? அப்பா எதுக்கு இவனை இங்க வர சொல்லிருக்காரு? இங்க பாரு, யாருக்கும் பதில் சொல்லணும்னு எனக்கு ஒன்னும் அவசியம் இல்ல. இருந்தாலும் இனி யாரும் எந்த கேள்வியும் கேட்க கூடாதுங்கிறதுக்காக நான் இப்ப சொல்றேன். இந்த பையன் பாண்டி இன்னையில இருந்து என் கம்பெனில வேலைக்கு சேர்ந்திருக்கான். அது எப்படிப்பா முடிஞ்சு போச்சு? அதெல்லாம் ஒண்ணும் முடியல. அவதான் தாலியை கழட்டி தூக்கி எரிஞ்சிட்டாளே. இந்த பாரு, இனி இவ அவனை பார்த்து எந்த கேள்வியும் கேட்க எந்த உரிமையும் கிடையாது. இப்ப அவன் மலரோட புருஷன் கிடையாது. அவன் இப்ப வெறும் பாண்டி. ஸ்டாஃப் ஆஃப் சீதா ஃபுட்ஸ். ஏய் பாண்டி, அந்த மளிகை கடை லிஸ்ட் சொன்னே ஞாபகம் இருக்கா? ஞாபகம் மாமா. எனக்கு தெரியும் மலரு, எனக்கு தெரியும். உங்க அப்பங்காரன் இப்படிதான் ஏதாவது ஒண்ணு பண்ணுவாருன்னு எனக்கு தெரியும். நேரம் பாத்துக்கிட்டே இருக்க வேண்டியது.
நாம எதை வேணாம்னு நினைக்கிறோமோ அதை வச்சே நமக்கு கரெக்டா ஆஃப் அடிக்க வேண்டியது. எங்க அடிச்சா யாருக்கு வலிக்குமோ அத பக்காவா தெரிஞ்சு டைமிங்ல அடிக்கிறது. டேய், இதுக்கே இப்படி புலம்புறிய? அப்போ நீ செஞ்சதெல்லாம் எந்த லிஸ்ட்ல வச்சுக்கிறது? அடுத்தவங்க கஷ்டப்படுறத பத்தி பேசுறதுக்கு உனக்கெல்லாம் எந்த தகுதியும் கிடையாதுடா. கேட்டுச்சா மலரு? கேட்டுச்சா? நீங்க 2 பேரும் சேர்ந்து நிம்மதியா வாழணும்னு நினைச்சப்போ இவரு உங்களை நிம்மதியா விடல. இப்போ இவனை பத்தி விட்டு நிம்மதியா இருக்கலாம்னு நினைக்கும் போது அதையும் விட மாட்டேங்கிறாரு. எப்படி ஒருத்தரை டார்ச்சர் பண்ணுங்கிறதுல இவர் பெரிய எக்ஸ்பர்ட். அடுத்த மாசம் PhD முடிக்கிறாரு. ஸ்லோ பாய்சனை விட ரொம்ப மோசமான ஆளு மலர் இவரு. டேய் ராஜா, ரொம்ப அநியாயமா பேசுற நீ. இனி ஒரு வார்த்தை உங்க அப்பாவை பத்தி தப்பா பேசுன நல்லா இருக்காது. மா, நீங்க பேசாம இருங்கம்மா. பிளான் பண்ணி எக்ஸிக்யூட் பண்றதுல இவர் பெரிய பயங்கரவாதிமா. ஏன் இப்ப எங்களையும் எடுத்துக்கோங்க. எங்க 2 பேரோட வாழ்க்கை நல்லா போயிட்டு இருந்துச்சு. இவங்களை பகச்சுக்கிட்டோங்கிற ஒரே காரணத்துக்காக என் புருஷனை எனக்கு எதிரா திருப்பிட்டு இப்ப இந்த நிலைமைக்கு கொண்டு வந்து விட்டுருக்காரு பாருங்க. எங்க அப்பாவை போலீஸ் ஸ்டேஷனுக்கு அனுப்புனது ரவிக்கு இன்னொரு பொண்ணோட பழக்கம் இருக்குன்னு தெரிஞ்சும் இன்னும் பேசாம இருக்கிறது இது ஒரு பெரிய மனுஷன் பண்ற வேலையா? அப்பா போதும்பா, எல்லாம் போதும். இங்க பாருங்க, நாங்க இத்தனை பேர் சொல்றோம் அவன் இந்த வீட்டுக்குள்ள வரவே கூடாது. அவன் இனி இந்த வீட்டுக்குள்ள இருந்தா இவங்க எல்லாரும் இவ்ளோ நேரம் உங்களை பத்தி பேசினது சரின்னு ஆயிடும். இங்க பாருங்க, நான் உங்க மேல பெரிய மதிப்பும் மரியாதையும் வச்சிருக்கேன்பா. என்னையும் உங்களுக்கு எதிரா பேசுற மாதிரி தயவு செஞ்சு மாத்திராதீங்க ப்ளீஸ் பா. மாமா, ஆனா இனிமே அது மாதிரிலாம் என்னால இருக்க முடியாது. இனி என்ன ஒரு அடி அடிச்சா நான் நீ திரும்ப எழுந்திருக்காத அளவுக்கு 100 அடி அடிப்பேன். முடிஞ்சா கை வச்சு பாரு. வாடா பாண்டி. என்ன வர வர மார்க்கண்டியன் பஞ்சு பரமசிவ மாதிரி ஆயிட்டு போறாரு? பெத்த அப்பனாச்சேன்னு நானும் பொறுமையா போனா இந்த ஆள் ரொம்ப ஓவரா தான் போறாப்ல. இந்த கம்பெனி எப்படி நடக்குதுன்னு நானும் பாக்குறேன். நான் யாருன்னு நாளைக்கு காட்டுறேன். நான் இதுக்கப்புறம் இங்க வர வேணாம்னு முடிவு பண்ணிட்டேன். ஏமாமா, என்னாச்சு இப்போ? யார் உங்களை வர வேணாம்னு சொன்னது? ஏன்பா இப்படி எல்லாம் பேசுறீங்க? நீங்க டெய்லி இங்க வந்துட்டு போறது மட்டும்தான் எனக்கு இருக்கிற ஒரே ஆறுதல். கையில ஒண்ணும் இல்லாம அடுத்த வேளை சோத்துக்கு வழி இல்லாம இருந்தவனெல்லாம் இப்போ நம்ம கண்ணு முன்னாடியே நமக்கே சவால் விட்டுட்டு மேல வந்துட்டு இருக்கானுங்க. நான் என்னமா தப்பு பண்ணேன்? என் பொண்ணு மாப்பிள்ளையும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறேன். அது தப்பா? நீங்க எல்லாரும் என்னமோ அவ வீட்டை நீங்க பிடிச்சு வச்சிருக்கிறதா நினைக்கிறீங்க. ஆனா அவன் தான் உங்க யாரையும் வெளியில போக விடாம பாத்துக்கிட்டு உங்களை வச்சு டெய்லி வெறுப்பேத்திக்கிட்டு அந்த சந்தோஷத்துல குளிர் காஞ்சிக்கிட்டு இருக்கான். இதுக்கு அவன் பொண்டாட்டியும் பையனும் உடந்த. அந்த ஆளை இனி என்ன பண்றதுன்னு எனக்கு புரியல. படுத்தா ராத்திரிலாம் தூக்கம் வர மாட்டேங்குதுமா. மாமா, அந்த 7.5 லட்சம் ரூபாய் நான் தூக்கி கொடுத்தது அது வருமா வராதான்னு தினமும் அதே நினைப்புல எனக்கு தான் மாமா தூக்கம் வரல. நீங்களாவது அசால்ட்டா இனிமே இங்க வரமாட்டேன்னு சொல்லிட்டு போயிருவீங்க. எனக்கு அப்படி இல்லையே. டெய்லி தூங்கி எந்திரிச்சாலே அந்த ஆளு மூஞ்சில தானே முடிக்க வேண்டியதா இருக்கு. நானும் ஒன்ன மாதிரி தான்டா ராஜா. உனக்கு எனக்கு ஒரே வித்தியாசம் என்ன தெரியுமா? நீ அடி வாங்கிட்ட, நான் இன்னும் அந்த சவுக்குல அடி வாங்காம தப்பிச்சுக்கிட்டே இருக்கேன், அவ்வளவுதான். இனி அந்த நிலைமை நம்ம யாருக்கும் வராம இருக்கணும்னா ஒரு பிளான். இத்தோட அந்த ஆள் டைம் முடிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க. சொடக்கு போடுற நேரத்துல அந்த ஆளை நான் காலி பண்றேனா இல்லையான்னு பாருங்க.
என்ன பண்ண போறீங்க? எப்படி பண்ணுவீங்க? பொறுத்தது பொறுத்தீங்க மாமா. இன்னும் ஒரே ஒரு நாள் பொறுங்க. நாளைக்கு அவங்க எவனோ ரெண்டு பேரு கூட்டிக்கிட்டு நம்ம வீட்டுக்குள்ள வரானுங்க. எங்களுக்கு என்ன தெரியும்? இந்த வீட்ல நடக்கிற ஒவ்வொன்னும் எங்களுக்கு கேட்டா நடக்குது. இங்க ஸ்விட்ச் போட்டு அங்க பல்ப் எரியுது. அப்ப இவங்களுக்கு தெரிஞ்சுதான் நடக்குது. மொத்தம் எவ்வளவு ரூம் இருக்கீங்க? கீழே 4, மேல 1 இருக்கு மேடம். எல்லாமே அட்டாச் பாத்ரூம் தானே? ஆமா சார், கீழே எல்லாம் அட்டாச்சு தான். மேல இருக்கிறது மட்டும்தான் காமன் டாய்லெட். அங்க பாருங்களேன், குபேர மூலையில வெஸ்ட் ஃபேசிங்ல கதவு இருக்கு. அது அப்படி இருக்க கூடாது. மொத்தமா உங்களுக்கு எப்படி வேணும்னு சொல்லுங்க, அதுக்கு ஏத்த மாதிரி ஃபுல்லா ஆல்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். இருங்க. ஆமா, யார் நீங்களா? வீடு பார்க்க ஏதாவது அட்ரஸ் மாறி வந்துட்டீங்களா என்ன? குத்தக்கல்ல மாதிரி நாங்க இவ்ளோ பேர் இங்க இருக்கோம். எங்களையும் பார்க்காம ஏதோ சொப்பு சாமான் எடுத்துட்டு வந்துட்டு அத அங்க மாட்டலாம், இதை இங்க வைக்கலான்னு உங்களுக்குள்ள நீங்க பேசிக்கிட்டு எங்க முன்னாடியே பிளான் போடுறீங்க. ஆமா, நீங்க 2 பேரும் யாரு? உங்க மேல ஏதோ ரொம்ப பேட் வைப்ரேஷன் வருதே. கொஞ்சம் இருங்க, எல்லாம் பார்த்து பேசி முடிச்சிட்டு அப்புறமா சொல்றோம். பேசி முடிப்பீங்களா? டேய் ராஜா, டேய் யார் அவனுங்க? நம்ம வீட்டை பத்தி நமக்கே தெரியாத டீடைல்ஸ் எல்லாம் இவனுங்க கொடுத்துட்டு இருக்கானுங்க. நீ சும்மா இருக்க? போ, என்னன்னு கேளு. போ, எந்திரிடா. நீ கேட்டதான் கரெக்டா இருக்கும். எந்திரி. அந்த இடம் ஃபுல்லா கலர் மாத்தி கேளு. இந்த பக்கமும் அதே மாதிரி கலர் மாத்திடலாம். சரிங்க, கேளுடா. ஏய் ராஜா, பாட்டுக்கு போறான். ஏய், யார் பண்ணீங்களா? யார பார்க்கணும்? எதுக்கு ஏன் வீட்டுக்குள்ள வந்து நின்னுக்கிட்டு சம்பந்தம் இல்லாம என்னென்னமோ பேசிட்டு இருக்கீங்க? பார்த்தா தெரியலையா? பார்ட்டியை கூட்டு வந்துக்கிறோம். பார்ட்டியை கூட்டு வந்திருக்கீங்களா? ஏய், என்ன பார்ட்டி? அது வேற ஒண்ணு இல்லங்க சார், வீடு விலைக்கு வருதுன்னு சொன்னாங்க, அதான் பார்க்க வந்திருக்கோம். என்னாலாம் இனிமே பொறுமையா இருக்க முடியாது. வேணாண்டா ராஜா, சொன்னா கேளுடா. இங்க பாருங்க, எல்லாரும் பத்திரத்துல எழுதி கொடுத்தாச்சு. இனி ஒன்னும் பண்ண முடியாது. வீட்டை விட்டு வெளியே போன்னு நீங்க தானே சொன்னீங்க. நான் இப்ப போறேன். என்ன ஒண்ணு, நான் என் காசை வாங்கிட்டு போறேன். எப்படியோ கடனை கைமாத்தி விட்டாச்சு. இனி நீங்களாச்சு அவங்களாச்சு, எதுவா இருந்தாலும் குணாக்கிட்ட பேசு. அண்ணே, அண்ணே. டேய், இந்த டீலிங் முடிஞ்சா நமக்கு நல்லதா ஒரு அமௌண்ட் வரும். இப்ப காஞ்சிபுரத்துல ஒரு இடத்தை வாங்கி போட்டா புள்ளையோட கல்யாணத்துக்கு யூஸ் ஆகும். ஓகே. ஏங்க இப்ப என்னங்க பண்றது? என்ன சீதா பண்றது? இவனை மாதிரி ஒருத்தனை பெற்றதுக்கு இன்னும் என்னெல்லாம் அனுபவிக்க போறோமோ. சாட்சிக்காரன் காலில் விழுறதுக்கு பதிலா சண்டைக்காரன் காலில் விழுந்து பாக்குற. யார் நீங்க? உங்களுக்கு என்ன வேணும்? சார், கேஸ் கொடுக்கணும். என்ன கேஸ்? அப்பா பேர்ல ஒரு வீடு இருக்கு சார். நாங்க எல்லாருமே அங்கதான் குடியிருக்கோம். இப்போ அந்த வீட்டை காலி பண்ண சொல்லி ரவுடிங்க மிரட்டிட்டு இருக்காங்க சார். சொந்த வீடா? சொந்த வீடா இருக்கிறதுனால தானே சார் கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்துக்கிறோம். ஆமா சார், நானே தான் அங்க இடத்தை வாங்கி வீடு கட்டினேன். அந்த ரவுடியோட பேர் தெரியுமா? குணா சார்.
குணாவா? குணா தான் காலி பண்ண சொல்லி மிரட்டுறாப்லையா? ஆமா சார். சரி, நீங்க நடந்தத ஒரு கம்ப்ளைண்ட் எழுதி உள்ள கொடுத்துருங்க. என்னன்னு பார்த்து முடிச்சிடலாம். ஓகேவா? போங்க. சரி சார். நான் தான் சொன்னேன்லப்பா, இதுக்கெல்லாம் போலீஸ் தான்ப்பா கரெக்டா இருக்கும். நீங்க தான் ரொம்ப யோசிச்சுட்டு இருக்கீங்க. அப்பா நீங்க வந்து எழுதி கொடுங்கப்பா. போலீஸ் கண்டிப்பா குணாவை உள்ள வைப்பாங்கப்பா. பெரிய யோகியா மாதிரி குணா மேல கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்திருக்கீங்க? சார், நான் வாங்கினது 7.5 லட்சம் தான் சார். சார், அந்த வீடு பல லட்சத்துக்கு போகும் சார். அது 7,000 இருந்தாலும் பணம் தானே. நீ திரும்ப கொடுத்துருக்கணும்ல. சார் என்ன சார் நீங்களே இப்படி அநியாயமா பேசுறீங்க? யோ, என்ன பேசுற? போலீஸ் எடுத்து பேசுற? அதுவும் போலீஸ் ஸ்டேஷன்ல? ஏண்டா ஃப்ராட் பயலுங்களா? பணத்தை கை நீட்டி வாங்கிட்டு திரும்ப தராம ஏமாத்திட்டு குணா மேலேயே கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்துட்டீங்களா? குணாவுக்கு இதுக்கு எந்த சம்பந்தமும் இல்ல சார். சார், நான் அவர்கிட்ட எந்த பணமும் வாங்கல. யோ, நீ பேசாத. சார், என்ன சார் மரியாதை இல்லாம பேசுறீங்க? நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன். வந்ததுல இருந்து நீ ரூல்ஸ் பேசிக்கிட்டே இருக்க. சார் சார், வீடு எங்களுது சார். அங்க ஒருத்தன் எங்கிட்ட இருந்து அடிச்சு பிடிச்சு வாங்க பாக்குறான். அவனை பிடிச்சு விசாரிக்காம நீங்க என்ன சார் மரியாதை இல்லாம இப்படி நடந்துக்கிறீங்க? என்ன சார், குணா உன்னை பேசிட்டீங்க போல இது. அத வச்சு ஹார்ட் ஆஃப் தி சிட்டில ஒரு நல்ல வீடா பார்த்து 10 வருஷத்துக்கு லீஸுக்கு எடுத்து சந்தோஷமா இருங்க. ஷோ, உன்கிட்ட போய் கேட்டேன் பாரு, என்ன சொல்லணும்? இந்த காசு, பணம், நகை இதையெல்லாம் தாண்டி ஒரு வாழ்க்கை இருக்கு ரேவதி. அது ஒரு நாளைக்கு இல்லனா ஒரு நாளைக்கு உனக்கு புரிய வரும். அப்படி புரியும் போது உன் பக்கத்துல மனுஷங்க யாரும் இருக்க மாட்டாங்க. மா, உன் பிலாசபில எனக்கு புரியும் போது புரியட்டுமா? அதுக்கு முன்னாடி பணம் இல்லனா என்ன ஆகும்னு உனக்கு இன்னைக்கு புரியும் பாரு. அத முதல்ல பார்த்து சரி பண்ற வழி என்னன்னு பாரு. ஐயோ ஐயோ அம்மா, நிலை நடக்குமா? ஐயோ, எங்க ஒளியதுன்னு கூட தெரியலையே. இப்ப என்ன பண்றது? கடவுளே, எப்படியாவது என்ன மட்டும் காப்பாத்துரு. எல்லாரும் தாழ்வான பகுதியை நோக்கி ஓடிடுங்க. ஐயோ, என்னது இது? இங்க வந்து பாரு. ஏய், வீட்டை போட்டு சாவி வாங்கிட்டு போறதுக்கு எதுக்கு இவ்வளவு பெரிய வண்டியில எடுத்துட்டு வந்திருக்கீங்க? டேய் தம்பி, பயமா இருக்குடா. பா, நம்ம கிளம்பலாம். கொஞ்சம் இருமா, ஏன் அவசரப்படுற? கண்ணுக்கு குளுமையா மனசுக்கு இதமா சில காட்சிகளை பார்க்க வேண்டி இருக்கு. அத பார்த்துட்டு போவோம். வாயா வா. உன்னோட இந்த டாய்னு சவுண்ட் வர்றதெல்லாம் என்கிட்ட மட்டும் வந்து காட்டு. எங்க முடிஞ்சா நீ உண்மையிலேயே ஆம்பளையா இருந்தா உன்னோட வீரத்தை போய் அந்த குணாவோட ஆளுங்கிட்ட காட்டு பாப்போம். ஆனா என்னன்னு இதெல்லாம்? அப்பாதான் குணா சார் கிட்ட பேச போயிருக்காருல்ல. நீங்க என்னன்னு அதுக்குள்ள வந்து இங்க எப்படி பண்ணிட்டு இருக்கீங்க? உங்க அப்பா பேசுறதுக்கு போல கையெழுத்து போட்டு தரேன்னு போகிறாரு. அங்க பத்திரத்துல கையெழுத்து போட்ட உடனே இங்க போன் வரும். போன் வந்த அடுத்த செகண்டே இங்க வீடு இருக்காது. இந்த வீட்டை கட்டுறதுக்கு முன்னாடி இங்க எப்படி இருந்ததோ அப்படி இருக்கும். அண்ணே, தயவு செய்து நான் சொல்றத கேளுங்க. அப்பா வர வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருங்க. அண்ணே, உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன் ப்ளீஸ். அண்ணே, இங்க பாருப்பா, நாங்கெல்லாம் கூலி வேலை பாக்குறவங்க. துட்டு கொடுத்தா என்ன செய்ய சொல்றாங்களோ அதை செஞ்சுன்னு போயினே இருப்போம். நீ சொல்றதை கேட்டுன்னு வருத்தப்படுறதுக்கும் இல்ல உன் வீடை இடிக்கிறதுனால சந்தோஷப்படுறதுக்கும் எங்களுக்கு உண்மையே கிடையாது. கொத்த வேலையை செய்ய வந்துக்கிறோம். சார் காலம் அவர் மட்டும் ஊன்னு ஒரு வார்த்தை சொன்னார்னா உன் காலில் பாஞ்ச அந்த குண்டு உன் மார்ல பாயும். சுட்டு போட்டு போயிட்டே இருப்பேன். அதுதான் எனக்கு வந்திருக்கிற ஆர்டர். ஓட்டுறவா ஓட்டுறவா. மன்னிப்பு கேட்டுற சார். சார் சார், என்ன மன்னிச்சிரு சார். மன்னிச்சுட்டேன்னு சொல்லு சார். நீ யாருன்னு தெரியாம பண்ணிட்ட சார். என்ன உயிரோட மட்டும் விட்டுற சொல்லு சார். என்ன போட வேணாம்னு சொல்லு சார். சார் 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 ப்ளீஸ் சார். சார் சார் சார்
சார் செங்கல்பட்டு மாமண்டூர்னு எங்கேயாவது தாண்டி போயிடுறேன் சார். என்ன உயிரோட விட்டுற சொல்லு சார், விட்டுற சொல்லு சார். இவனை போட்டுருங்க சார். சார் சார் வேணாம் சார், வேணாம் சார், வேணாம் சார், வேணாம் சார், வேணாம் சார், வேணாம் சார், விட்டுற சொல்லு சார். சார் வேணாம் சார், வேணாம் சார், விட்டுருங்க சார். டேய், நீ எந்த ஆயுதத்தை எடுக்கணும்னு உன்னோட எதிரி தான் தீர்மானிக்கணும்னு புரட்சியாளர் மாவோ சொல்லியிருக்காரு. உனக்கு அவர் யாருன்னு தெரிய வாய்ப்பு இல்ல. உன்னை மன்னிச்சு விடுற, ஓடி போயிடு. இனி என் வீட்டை மட்டும் இல்ல, வேற யாரு வீட்டையும் நீ நினைச்சு கூட பார்க்க கூடாது. நீ என் கண்ணிலே படக்கூடாது. டேய், ஒருவேளை நீ மறுபடியும் என் கண்ணில் பட்ட சார் 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 வேணாம் சார், வேணாம் சார், சார் வேணாம் சார், வேணாம் சார், வேண்டாம் சார், வேணாம் சார். பொழைச்சு போ. அடிச்சு வந்துட்டானுங்க. என்ன போடுறது இருக்கட்டும், முதல்ல உங்க அண்ணனுக்கு போன போடுங்க. போடுறா, போட்டு அவனுக்கு என்னாச்சுன்னு கேளு. என்னடா அண்ணன் போன் எடுக்க மாட்டாரு? அடிபட்டிருக்கோம், அதனால போன் எடுக்க கொஞ்சம் சிரமமா இருக்கும். யோ, போனை கையில பிடிச்சிட்டு என்ன பண்ணிட்டு இருக்க? அப்பா, அவரே வீடியோ எடுக்கிறாருப்பா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சர்ப்ரைஸ் பண்ணுங்க, மறக்காம அந்த சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம அந்த பெல் பட்டனை அமுக்கிடுங்க. என்ன லைவ் போகுதா இல்ல கட் பண்ணிட்டியா? ஏய் இரு, கட் பண்ணாத. இங்க இன்னும் நிறைய சம்பவம் நடக்க வேண்டியது இருக்கு. எல்லாத்தையும் படம் பிடிக்கணும். ஏய், அவன் அடிச்சனே, அத வீடியோ எடுத்தியா? சரி, இப்போ இன்னொரு டேக்கு இவங்களை வச்சு ட்ரை பண்றேன். ஒழுங்கா எடுக்கணும். ஏன்னா நான் அடிச்சதுக்கு அப்புறம் இவனுங்க எல்லாம் உயிரோட இருப்பாங்களான்னு தெரியாது. ஏய், எதிர்த்து பேசினாங்க போறான் அவன. வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 2 பேரும் மச்சானை கொண்டு போய் உங்க கையால வாங்கி கொடுத்து அப்புறம் அவங்களோட சேர்ந்து ஒரு ரவுண்ட் போட்டீங்கன்னா மச்சான் அப்படியே குஷி ஆயிடுவாப்ல. என்ன சொல்றீங்க மாமா? அதுக்கு என்ன பாண்டி, பண்ணிட்டா போச்சு. நான் சொல்லல, இன்னொரு நாளும் பெரிய மனுஷன் தான்ப்பா. ஐயோ, உங்க மாதிரிலாம் வர முடியாது மாமா, சத்தியமா வர முடியாது. டைம் வேற ஆச்சு, வாங்க போலாம். ராமச்சான் வெளியெல்லாம் எதுக்குப்பா, இங்கேயே பண்ணிட்டா போச்சு. ஐயோ, இங்கேவா? ஆமா, இருங்க, நான் போய் எடுத்துட்டு வந்துடுறேன். ஐயோ மாமா, வீட்லயே வச்சுக்கிறீங்களா? ஐயோ மாமா, நீ வேற லெவல் மாமா நீ. மாமா மில்ட்டியா பாருங்க மாமா. கொண்டு வர்றேன்,
அப்புறமா பாத்துக்கலாம். ம்? அப்பா என்ன என்னடா? அப்பா அவனுக்கு என்ன கொடுத்தீங்களோ அதை விட எனக்கு டபுளா கொடுக்கணும். சரி, அதுதான்ப்பா என்னோட ஒரே ஒரு ஆசை. ஐயோ என்ன அத்தை சிரிக்கிறாங்க? அவ என் கூட 33 வருஷமா வாழ்ந்திருக்காள்ல. எந்த நேரத்துல என்ன பண்ணுவேன்னு என்ன செய்வேன்னு அவளுக்கு நல்லாவே தெரியும். சூப்பர் சரி, மாமா. இங்கே இருங்க, நான் போய் எடுத்துட்டு வந்துடுறேன். சூப்பர் மாமா. மச்சான் நம்ம நம்ம பார் ரெடி ரெடி பண்ணலாமா? அம்மா ஹால் பாராக போகுது, நீ உள்ள போமா. குடிச்சு குடிச்சு நாசமா போன எத்தனையோ குடும்பத்தை பாத்துமாடா. உங்களுக்கு எல்லாம் புத்தி வரல? குடிச்சுட்டா உங்க பிரச்சனை எல்லாம் சரியாயிடுமா? பிரச்சனையை மறக்க குடிக்கிறவன் கோலை. சீ. சரி, இப்ப எதுக்கு 2 பேரும் குடிச்சிட்டு வந்தீங்க? காரணம் சொல்லுங்க. சொல்லுங்கடா, இல்ல இப்ப அடுத்த ரவுண்ட் ஆரம்பிச்சிருவேன். ஏய், குடிக்கிறதுனால ஒரு விஷயம் நல்லது நடந்திருக்குன்னு சொல்லுங்க பாப்போம். நான் உங்களை அடிக்காம விட்டுறேன். ஏய், இருக்கிறதுலயே ரொம்ப மோசமான விஷயம் நிதானத்தை இழக்கிறது தான். அப்படி நிதானத்தை இழந்து புத்தி கெட்டு போனா உலகத்தில் இருக்கிற எல்லா மோசமான காரியத்தையும் அவன் தான் செய்வான். எல்லா பாவத்தையும் செய்வான். டேய், இன்னொரு தடவை அந்த கர்மத்தை நீங்க தொட்டீங்கன்னு தெரிஞ்சது கை ரெண்டையும் கட்டி ஆணில மாட்டி விட்டுருவேன். தொட மாட்டோம் மாமா. இல்லப்பா. இல்ல மாமா. டேய், காதை புடி. காது காதை புடிங்கடா. டேய், உங்க காதை புடிங்கடா. டேய், வாடா 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 இங்க. ஏய் மாமா, ஒருத்தன் காதை ஒருத்த மாத்தி புடி. புடி. இப்படி பிடிங்கடா. அப்படி பிடிங்கடா. அப்படியே ஊக்கி போடுங்க. உன்னால நான் கேட்டேன், என்னால நீ கேட்ட. போடுறா. உன்னால நான் கேட்டேன், என்னால நீ கேட்ட. என்னால நீ கேட்ட, உன்னால நான் கேட்டேன். டேய், சொல்லுங்கடா. நீ கேட்ட. என்னால நீ கேட்ட, என்னால நீ உன்னால நான் கேட்டேன். அடி உதவுற மாதிரி வேற எதுவும் உதவுறது இல்ல. அடிய போட்டா தாண்டா நீங்க அப்பனுங்களை மதிக்கிறீங்க. அனி மலரு உங்களை இல்லைங்க, என் ஃப்ரெண்டு மலர்னு ஒருத்தங்கிறான். ஒரு நிமிஷம் அவனை தான் பேசினு. ஏ மலரே, எப்படி இருக்கிற? எப்படி இருந்தா நாம இப்படி ஆயிட்டோமே மலரே. உன் பேரா நெஞ்சில எழுதி வச்சு கையோட பெஞ்சில எழுதி வச்சு வாதியாண்ட வாங்கி கட்டிக்கணும் தெரியுமா? அதெல்லாம் உனக்கு ஞாபகம்தா? எங்க இருக்கும்? அதுக்கப்புறம் ஸ்கூல் சவுறு முழுக்க பூ படமா வரைஞ்சு வச்சா. செவுத்துல எழுதின அளவுக்கு பரீட்சையில எழுதிருந்தா கூட பாஸ் ஆயிருப்பேன். எனக்கு படிப்பே வரலனாலும் நான் பள்ளிக்கூடம் வந்தேன்னா அது உன்னை பாக்கிறதுக்கு தான்டா. நான் பாட்னு பேசினே இருக்கிறேன், நீ பாட்னு கம்முனே இருக்கிற. ஏய், நான் எது சொன்னாலும் நீ எதுவுமே சீரியஸா எடுத்துக்க மாட்ட. இந்த மாட்டில தான் நீ ரொம்ப முருகினுகிற. யாரோ நம்மளை பார்த்து கண்ணு வச்சுக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். இல்ல நம்ம ஒன்ன ஜாலியா தானே பேசினிருப்போம். இங்கதான் சுத்தி நிக்கிறேன், நீ தான் பார்க்கவே மாட்டேற. சும்மா எதனா பேச இன்னொரு நாள் தான் காத்து நிக்குது. புஷம் பண்ணாருன்னா 1000 சண்டை வரந்தா அது பட்டுன்னு பேசி சாலாவ கூடாது. சும்மா ஊர்ல எல்லாரும் சண்டை போட்டாங்க, நீ பாட்டுன்னு பாத்து நிக்கிற. யோ என்னையா? எல்லாரும் தெரிஞ்சுக்கோங்க. ஏய் மேகலா, அங்க பணத்தை எண்ணிட்டு இருக்கிறது ராஜா தானா?
நல்லா பார்த்து சொல்ல. என்ன நக்கலா? இல்ல அப்படியே எடுத்து குடுக்கற மாதிரியே பாக்குறானே, அதான் கேட்டேன். நிஜம்தான். மலர் இங்க வா வா. எவ்வளவு கட்டணும்? அண்ணா எவ்வளவு கட்டணும்னு கேக்குறேன்ல. 20,000 அண்ணா. அவ்வளவுதானே? போய் முதல்ல கட்டு. அண்ணா இல்ல. புடிமா புடி. போ போய் ஃபீஸ கட்டு. போ போ போய் பணத்தை கட்டிட்டு படிக்கிற வேலையை பாரு. எவ்வளவு நாள் தான் நீயும் இங்கே இருப்ப? வக்கீலாகி உனக்குன்னு ஒரு வாழ்க்கை அமைச்சுக்கிட்டு போக வேண்டாமா? என்னடா, என்னால நம்பவே முடியலடா. ஏமா உன் புருஷனுக்கு யாராவது செய்வன் எதுவும் வச்சுட்டாங்களா? ஏய், கட்டணம் விட்டுட்டு போயிட்டாங்கிறதுக்காக அவ ஃபீஸ் கட்ட முடியாம இருக்கா? அத பாத்துட்டு சும்மா இருந்தா நாமெல்லாம் சொந்தம்னு சொல்லிக்கிறதுக்கே அர்த்தம் கிடையாது. இது ரியலா இல்ல ரியாலிட்டி ஷோவானே எனக்கு ஒண்ணுமே புரியலையே கடவுளே. நான் இதை பத்தி யோசிச்சே ஆகணும். கடவுளே, ஒண்ணுமே புரியலையே. மலரு, ஃபீஸ் கட்டிட்டு காலேஜுக்கு போற வழியை பாரு. தேங்க்ஸ்ண்ணா. டேய், என்னடா என்ன பாக்குற? ஒண்ணுமா, நாங்க வேலைக்கு போறோம், நீ படி. நாங்க பணத்தை கட்டுறோம்னு சொல்லி தானே அவளை காலேஜில் சேர்த்து விட்டீங்க. இப்ப ஃபீஸ் கட்டலன்னா என்னடா அர்த்தம்? மாப்ள, நான் உங்ககிட்ட ஒரு யோசனை சொல்லட்டுமா? இல்ல, இது வழக்கமா சொல்ற மாதிரி இருக்காது மாப்ள. உண்மையிலேயே கொஞ்சம் நல்ல யோசனை தான். ஆமாங்க, அம்மா காலையில கூட என்கிட்ட சொன்னாங்க. உங்ககிட்ட சொல்லணும்னு காலையில இருந்து பாத்துக்கிட்டு இருக்காங்க. ஏங்க சொல்லுங்க கேப்போம். என்ன மாப்ள, ஓபனிங்லயே நீங்க கேக்குற தோரணையே சரியில்லையே. போக போக சரியாயிடும். மேட்ருக்கு வாங்க. இல்ல மாப்ள, நம்ம லேண்ட் வாங்கி அது அப்படியே சும்மாவே கிடக்குது இல்ல? பின்ன அது என்ன குட்டியா போடும்? இல்ல, அதுல ஒரு வீட்டை கட்டி வாடகைக்கு விட்டா மாசம் மாசம் உங்களுக்கு கொஞ்சம் காசு வரும்ல. உங்களுக்கு தெரிஞ்ச கான்ட்ராக்டர் யாராவது இருக்காங்களா? இருக்காங்க மாப்ள, லட்டு மாதிரி நம்ம கையிலேயே இருக்காங்க. அதான பார்த்தேன். அவர் பேர் என்ன? சாத்தூர் சங்கர பாண்டியன். கில்லி மாதிரி வேலை செய்வான். அத்த, அந்த வீட்டை ஒரு சித்தால நம்பி கொடுத்தாலும் கொடுப்பேனே தவிர நீங்க சொல்ற சங்கர பாண்டிக்கு மட்டும் கொடுக்கவே மாட்டேன். என்ன மாப்ள, ஞாபகம் இருக்கா இல்லையா? அந்த குணாவை கோத்து விட்டு எனக்கு ஆன நஷ்டத்துக்கு இன்னும் நான் உங்களை எதுவும் பண்ணாம இருக்கேன். அந்த அக்கௌண்ட் இன்னும் பெண்டிங்ல இருக்கு. இதுல புது அக்கௌண்ட் வேற ஓபன் பண்ணலாம்னு பாக்குறீங்களா? வா மலரு. என்ன மலரு, ஃபீஸ் கட்டியாச்சா? படி மலரு, நல்லா படிச்சு பெரிய வக்கீல் ஆகணும். ஆமா, ஜெய்பீம் படத்துல சூர்யா, நேர்கொண்ட பார்வையில அஜித், இவங்க எல்லாம் அதுல எப்படி வாதாடுவாங்க தெரியுமா? அந்த மாதிரி நீயும் வாதாடணும். ஆமா, அவங்கள நல்ல வக்கீலாச்சு, உங்களுக்கு எப்படி தெரியும்? அண்ணே, இந்த அண்ணே.
என்ன மலரு, ஃபீஸ் கட்டிட்டேன்னு சொல்லிட்டு இப்ப காசு திருப்பி தர? ஃபீஸ் கட்டலான்னு தான் போனேன். அங்க போனா ஏற்கனவே எனக்கு ஃபீஸ் கட்டிட்டாங்க. கட்டியாச்சா? யாரு? அவரு கட்டிட்டார் அண்ணி. அவரா? எவரு? பாண்டி. அண்ணன் ஃபீஸ் கட்ட வேண்டிய டேட்டை கரெக்டா ஞாபகம் வச்சிருந்து அன்னைக்கு போய் கட்டிட்டு வந்திருக்கான். ஏய், விடிய விடிய ஃபுட்பால் மேட்ச் பார்த்துட்டு தெண்டுல்கர் எத்தனை கோல் போட்டாருன்னு கேக்குறியா? மாமா, டேய், அன்பு இல்லாம 7 வருஷம் 2 பேரும் லவ் பண்ணிருக்க முடியுமா? அதெல்லாம் அவகிட்ட இன்னும் அப்படியே தான் இருக்கு. நீ சம்பாதிக்க வேண்டியது மரியாதை. அந்த மரியாதைய அவகிட்ட நீ சம்பாதிச்சிட்டன்னு வச்சுக்க, அவளோட அன்பு ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். முதல்ல நீ ஒரு ஆளாய் காட்டு, நிமிந்து அப்படியே கெத்தா நில்லு. நீ என்னடி என்ன வேண்டான்னு சொல்றது? நான் சொல்றேன், நீ எனக்கு வேண்டான்னு சொல்ற அளவுக்கு வந்து நில்லு. மலரோட அப்பாவா நான் இப்ப பேசல. ஒரு புருஷன் பொண்டாட்டிக்கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு ஒரு சராசரி மனுஷனா சொல்றேன். எனக்கு புரியுது மாமா, புரியுது. இப்படி புரியுதுன்னு மண்டே ஆட்டாம அடுத்து என்ன பண்ணணும்னு யோசி. சரி மாமா. டேய், இனிமே அழுவே அந்த மாதிரி. இல்ல மாமா. போ. 20,000 ரூபாய அப்படியே சும்மா தூக்கி கொடுத்தன்னா அதுக்கு பின்னால 2 லட்சம் காரணம் இருக்குன்னு எங்களுக்கு தெரியாதா என்ன? கரெக்ட். ஒரு தங்கச்சி தப்பான முடிவு எடுத்துட்டானா அவளுக்கு புத்தி சொல்லி அவ புருஷனோட சேர்த்து வைக்கிற வழிய பாக்கணும். அதை விட்டுட்டு அவ வாழ்க்கைய மொத்தமா நாசம் பண்ண நினைக்க கூடாது. என்ன விட்டா நீங்க பாட்டுக்கு பேசிட்டே போறீங்க? ஒரு அண்ணன் தான் தங்கச்சி மேல பாசம் வைக்கிறது தப்பா? ஏற்கனவே உமா நல்லா வாங்கினா, நீ அவளை மாதிரி வாங்கிடாத. நீ எங்களை தப்பா பேசுறது, சாபம் விடுறது, இதையெல்லாம் நான் ஒரு பொருட்டாவே எடுத்துக்கல. நீ எங்க இருந்தாலும் ஒரு குடும்பமா நல்லா இருக்கணும் தான் வேண்டிக்கிறேன். ஆனா நீ மலரோட வாழ்க்கையில விளையாடணும்னு நினைச்ச, அதை பாத்துக்கிட்டு நான் சும்மா இருக்க மாட்டேன். அது உனக்கும் நல்லது கிடையாது. அந்த பாவம் உன்னதான் வந்து சேரும். பெத்தவங்க பாவத்தை புள்ளைங்க தான் தூக்கி சுமக்கும். முடிஞ்சா நல்லது பண்ணு, முடியலன்னா வாயை மூடிக்கிட்டு போயிட்டே இரு. இங்க பாருங்க, அம்மான்றதுனாலதான் நான் ரொம்ப பொறுமையா பேசிட்டு இருக்கேன். இல்லன்னு வைங்களேன். சி, வாயை மூடுறா. அம்மான்னு பாக்குற ஆளா நீ? பேச வந்துட்டான் போட. ஒருத்தனுக்கு அன்புங்கிறதே அம்மா கிட்ட இருந்து தாண்டா ஆரம்பிக்கும். அம்மாவை நேசிக்காதவன் இந்த உலகத்துல யாரையுமே உண்மையா நேசிக்க மாட்டான். நீங்க எப்படியோ போங்க, உங்க பிரச்சனைக்கெல்லாம் நான் வரல. ஆனா மலரோட மனச தேவையில்லாம கலைக்காதீங்க. என்னங்க, நீங்க வாங்க. இங்க பாருங்க. ஏய் அம்மா, சீன்லாம் முடிஞ்சு போச்சு, போங்க போங்க. என்ன பயமா இருக்கு, நான் எதுவும் சொல்லல. அந்த பயம் இருக்கட்டும், வாங்க. சரிங்க. அப்பா, என்னாலதான்ப்பா இப்படி உங்களுக்கு கஷ்டமாயிடுச்சு. அதை விடுமா, நான் பார்க்காததா. ஆனா ஒண்ணுமா, இந்த விளங்காத வெறும் பயலை நம்பி ஒருத்தி 15 லட்சம் போட்டிருக்கா பாரு. அவன் நிலைமையை நினைச்சு பார்த்தாலே போதும், நமக்கு ஆறுதலா இருக்கும். நீ வாமா. வாங்கம்மா, உட்காருங்க. என்னங்க? என்ன சாவி? என்ன சாவி? கடை சாவி. எந்த கடை? அன்னைக்கு பஞ்சாயத்துல நீங்களும் தானே இருந்தீங்க.
ஒரு பெரிய மனுஷன் உங்ககிட்ட சாவியை ஒப்படைக்கலாம்னு. எனக்கும் அந்த கடைக்கும் என்ன சம்பந்தம்? என்கிட்ட கொண்டு வந்து நீட்டுறீங்க. அந்த கடைக்கு 10 லட்சம் போட்டது நீங்க தானே? அது நான் கடைக்கு பண்ண இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாது, என் பையனுக்கு பிசினஸ் பண்றதுக்காக கொடுத்தது. இந்த பாருங்க, கடை ஓனரு இதோ இங்க உட்காந்துட்டு இருக்கான். சொன்ன டைமுக்கு பணம் வரலன்னா அவனை தானே போலீஸ்ல பிடிச்சு கொடுத்து ஜெயில தள்ளுவேன்னு சொன்னீங்க. அவங்கிட்ட போய் சாவியை கொடுங்க, அதான் நியாயம். இந்தா. மாமா, இந்த பரமபதம் விளையாட்டு இருக்கே, அது சில பேரு சொல்லி உருட்டுற மாதிரி கட்ட உருடும். ஆரம்பத்துல ஜாலியா விளையாடுவாங்க. அந்த பெரிய பாம்பு வாயை திறந்துட்டு இருக்கும்போது அதுல போய் கரெக்டா உட்காந்துருவாங்க. அது சர்ன்னு கீழே கொண்டு விட்டுரும். அப்புறம் முதல்ல இருந்து தாயம் போட்டு இவங்க விளையாடி மேல போகணும். என்னடா இதான் நேரம்னு பஞ்சு டைலாக் பேசி பல்ல பிடிச்சு பாக்குறியா? தீய சக்திங்களோட ஆட்டம் இதோட கதம் கதம் முடிஞ்சிருச்சு. நல்லவங்களோட ஆட்டம் ஆரம்பிச்சு. முதல்ல இந்த சாவியை பிடி. என்னமோ கஷ்டப்பட்டு 5 லட்ச ரூபா சம்பாதிச்ச மாதிரி பேசுற. அன்னைக்கு உன்னை நம்பி நான் கடன் கொடுத்து ஏமாந்த மாதிரி இன்னைக்கு இந்த பொண்ணு ஏமாந்துருக்கு. என்ன கேரக்டர் இது? இந்தாங்க, இத வச்சு விடுங்க. சரி போலாமா? அழகா இருக்கு சீதா. அப்பா, நேத்து நீங்க வரலன்னு சொன்னதும் நான் அப்செட் ஆயிட்டேன்ப்பா. ரெடியா இருக்கிறத பார்த்ததும் ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா. தேங்க்ஸ்பா. டேய், இருக்கிறதுலயே ஈஸியான விஷயம் கடையை திறக்கிறது தான். கடையை திறக்கிறது பெரிய விஷயம் இல்ல, அதை நல்லபடியா நடத்துற வழியை பாரு. சரிப்பா. குட். அப்பா, நான் வேணா கேப் புக் பண்ணிட்டுமா? அதுல வந்துருங்க. டேய், உன் பொண்டாட்டி, மாமனார், மாமியார் எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க.